வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்திருந்தாங்க. அதை எடுத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய பகுதிகளை தாக்க முயற்சி பண்றாங்க. ஆயுதம் ஏந்திய ட்ரோன்களை அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஏவுகணைகளை அனுப்புறாங்க. ஆனா இந்திய ராணுவம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அது எல்லாத்தையும் வீழ்த்திக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுது பாகிஸ்தான் ராணுவத்தினால. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மக்கள் காஷ்மீர்ல அந்த எல்லையோர மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு ரொம்ப சிறப்பாக இந்திய ராணுவம் செயல்படுறாங்க. ஆனா அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதை கொஞ்சம் தவிர்க்க முடியல. சோ பாகிஸ்தான் ராணுவம் இப்படி தொடர்ச்சியாக அத்துமீற காரணம் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன, பாகிஸ்தான்ல உள்நாட்டு அரசியல் எப்படியாக இருக்கு, இந்தியாவுல சிலர் பொறுப்பற்ற முறையில செயல்படுறாங்க. சோ அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம பேசிடலாம். பெஹல்காம்ல 26 சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க தீவிரவாதிகளால. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. ஆக்குபைடு காஷ்மீர்லயும் பாகிஸ்தானுக்குள்ளேயும் போய் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான நகரங்களையும் குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. சோ இதையடுத்து பாகிஸ்தான் அத்துமீறி பல தாக்குதல்களை இந்தியாக்குள்ள நடத்த ட்ரை பண்றாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வழிபாட்டு தலங்களை, எல்லையோரம் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் முயற்சி பண்றாங்க. அமிர்தசரஸ் நகரத்தின் மீது தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை இந்திய ராணுவம் முறியடிச்சிருக்காங்க. அமிர்தசரஸ் அப்படின்றது பொற்கோயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அங்க தாக்குதல் நடத்தினா அவங்களோட இன்டென்ஷன் பாத்துங்க என்னவாக இருக்கும். ஸோ எதனால அங்க தாக்குதல் நடத்த முயற்சி பண்றாங்க அப்படின்றத பாத்துங்க. அது மட்டும் இல்லாம ஜம்முல இருக்கக்கூடிய சில வழிபாட்டு தலங்கள், கோவில்கள் மீதும் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஷம்பு அப்படின்ற கோவில் உட்பட நிறைய கோவில்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டார்கெட் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட்டாக இப்பொழுது பார்க்கப்படுது. இப்போ இந்த பெஹல்காம் அட்டாக்ல பார்க்கும்பொழுது அவங்க எப்படி அந்த தீவிரவாதிகள் பொதுமக்களை கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாதிக்கப்பட்ட மக்களே சொல்லியிருந்தாங்க. சோ ராணுவத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்கணும் அப்படின்றது அவங்க நோக்கமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளுடைய நோக்கமும் அதுவாதான் இருக்கு. நீங்க இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு இந்துக்களை கொள்றது அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. சோ ராணுவத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் நோக்கம் அப்படின்றது மாறுபடல. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்தியாக்குள்ள ஒரு பிரச்சனையை அவங்க ஏற்படுத்தணும், பிளவை ஏற்படுத்தணும். இந்தியாவுடைய அந்த வளர்ச்சியை அவங்க விரும்பல, ஒரு மட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றதான் இதன் மூலியமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இது போன்ற வழிபாட்டு தலங்கள், குறிப்பாக ஹிந்து மத வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தினா இந்தியாவில் என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும்? ஆல்ரெடி வடக்குல எப்படியான பிரச்சனைகள் இருக்கு, இப்பயே நிறைய பிரிவினைகள் ஏற்படுத்தக்கூடிய சமூக வலைதள பதிவுகள் எல்லாம் பார்க்க முடியுது. சோ இப்படியான அமிர்தசரஸ்ல அந்த கோயில் மீது தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் பஞ்சாப்ல என்ன ஆகும்? பெரிய கலவரம் வெடிக்கும் இல்லையா? சோ இத பேஸா வச்சுதான் அவங்களுடைய இந்த அட்டாக்ஸ் ஆனது நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்திய ராணுவத்துக்கு நம்மளுடைய நன்றிகளை சொல்றோம். சிறப்பாக செயல்பட்டு அவங்களுடைய அந்த தாக்குதல்கள் எல்லாம் முறியடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தீவிரவாதிகளாக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய ராணுவமா இருக்கட்டும், அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதன் மூலியமாக நமக்கு தெரிகிறது, இந்தியாவில் மத ரீதியான ஒரு பிளவு ஏற்பட்டு மக்கள் இங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி கெடணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப மோட்டிவாக செயல்படுறாங்க அப்படின்றது இதன் மூலியமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. சரி, அந்த நாட்டுல உள்நாட்டு அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனா இஸ்லாமாபாத்ல இந்த தாக்குதலை எடுத்து, ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை எடுத்து நேற்று ஒரு சிறப்பு கூட்டமானது நடத்தப்படுது. அந்த கூட்டத்துல பாகிஸ்தானுடைய ஒரு எம்பி பேசுறாரு. அவர் பேர் ஷாஹித் கட்டக் அப்படின்றது அவர் பேரு. அவர் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷபாத் ஷெரீப், அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெரீப் அவர்கள் மோடியோடைய பெயரை கூட சொல்ல தயங்குறாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு தைரியம் இல்லாத ஒரு கோழைத்தனமான ஒரு பிரதமர். இவரை வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ச்சியாக போர்லாம் செய்ய முடியாது. ராணுவ வீரர்கள் ஒரு நம்பிக்கை இல்லாம தான் போரிடுவாங்க. அதனால சோ இது போன்ற ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியான போர்களை நம்ம செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு எம்பி பேசுறாரு. அப்படின்னா பாத்துங்க, நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுறாங்கன்னா பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு அரசியல் சூழலானது இருக்கு அப்படின்ட்டு ஷெரீப் அவர்கள், அந்த நாட்டினுடைய பிரதமர் சபாத் ஷெரீப் அவர்கள்
எந்த கருத்துமே தெரிவிக்காம ரொம்ப அமைதியாக இருக்காரு. ரொம்ப செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது, அவர் பங்கர்ல போய் பதுக்கிட்டாரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ செய்திகள் வந்துச்சு, இப்போ நிறைய பொய் செய்திகளும் வருதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த நாட்டினுடைய பிரதமர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, மோடி அவர்கள் போல ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்க பண்ணுங்க நாங்க பாக்குறோம் அப்படின்ற இது இருக்கா, அந்த அந்த தைரியமான ஒரு மூவ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அங்க இல்ல அப்படின்றத நம்மளால பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதைத்தான் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள எம்பியுமே வந்து தெரிவிக்கிறாரு. சரி, உலக நாடுகளுடைய சப்போர்ட் ஆச்சு பாகிஸ்தானுக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. லண்டன்ல இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுடைய கூடாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை காமிக்கிறாங்க. அது என்ன புகைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துச்சு இல்லையா, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல வந்து நிறைய முகாம்கள், தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் பண்ணாங்க. அப்படி தாக்குதல் பண்ண ஒரு முகாம் தான் வந்து ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய ஒரு முகாம். அந்த முகாம்ல தாக்குதல் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான தீவிரவாதி அப்துல் ரவூப் அப்படின்ற ஒரு தீவிரவாதி வந்து கொல்லப்பட்டான். அந்த தீவிரவாதியினுடைய இறுதி சடங்குல பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள்லாம் பங்கு பெற்ற அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து வைரலா பகிரப்பட்டுச்சு. அந்த போட்டோவை தான் தொலைக்காட்சி பேட்டியில வந்து விக்ரம் துரைசாமி, அதாவது இந்தியாவுடைய தூதர் வந்து காட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது உலக அளவுல பாகிஸ்தானுடைய அந்த முகம் வந்து அம்பலப்பட்டுருச்சு. தீவிரவாதிகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. அதே போல வந்து ஒரு தீவிரவாதியினுடைய இறுதி சடங்குல அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள், ராணுவ அதிகாரிகள் வந்து பங்கு பெறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பாகிஸ்தான் அம்பலப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ நாடுகள், உலக நாடுகள் எதுவுமே வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண இப்பொழுதைக்கு தயாரா இல்லை. சீனாவுமே என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 நாடும் சமாதானமாக போனோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர பாகிஸ்தான் பக்கம் நிற்கணும் அப்படின்ற மாதிரியான அவங்க எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தான் யாருமே வந்து கண்டுகொள்ளாத, யாருமே வந்து கை கொடுத்து தூக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை அப்படி. தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது எந்த நாடு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து அவங்க இப்பொழுது தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக இருக்காங்க. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. தொடர்ச்சியாக இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், நிறைய நாடுகள், ரஷ்யா, இப்படி நிறைய நாடுகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. வாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரஷ்யாவுடைய, அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய நிறைய போர் கப்பல்கள், போர் விமானங்கள் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட்டா நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு உலக நாடுகளுடைய அபிமானத்தை இந்தியா பெற்றிருக்கு. ஆனா பாகிஸ்தான் எல்லாருடைய அபிமானத்தை இழந்து நிற்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் நடத்த வாய்ப்புகள் கிடையாது. அந்த நாட்டில் அரசியலும் வந்து ஸ்டெடியா ஒரு நிலையாக இல்லை அப்படின்னு தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து உலக நாடுகளும் பாகிஸ்தானை வந்து சப்போர்ட் பண்ண தயாராக இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை பாகிஸ்தானால் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படும். இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா தொடர்ச்சியான இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதல்களை அவங்க சமாளிக்க முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து இதை நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் போய் நிற்பாங்க. தவிர்த்து தொடர்ச்சியான போர் செய்ய அவங்க வந்து தயாராக போர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நோக்கி நகர அவங்க வந்து தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அவங்களுடைய எக்ஸ் தளத்துல ஒரு கோரிக்கை வந்து ஊடகங்களுக்கு வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அஜாக்கிரதையாக செயல்படுறீங்க நீங்க, ஒரு பொறுப்பின்மையோடு செயல்படுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரியான அறிக்கையை தான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள், ராணுவத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், இது எல்லாமே வந்து நாங்க செய்திகளை முந்தி கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல பல ஊடகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, சட்டப்படி வந்து தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. ஊடகங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு, செய்திகளை முந்தி கொடுக்கலாம், ஆனா வந்து ரகசியங்களை கசிய விடுறது வந்து சரியான ஒரு போக்கா இருக்காது. மும்பை தாக்குதல்கள் போன்ற தாக்குதல் எல்லாம் மேற்கோள் காட்டியே வந்து பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் இருக்குல்ல, அது பெரிய விளைவுகள். அது போல விளைவுகளை இன்னைக்கும் நீங்க ஏற்படுத்திடாதீங்க, ஊடகங்கள் ரொம்ப பொறுப்போடு செயல்படுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதான் சொல்றோம். ஊடகங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு, செய்திகளை முந்தி கொடுக்கலாம், ஆனா அதுக்காக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து செய்தி ஊடகங்கள்ல கசிய விட்டுறது ஒரு சரியான ஒரு போக்காக இருக்காது. ஸோ எப்பொழுதுமே வந்து சமூகம் ஒரு பதட்டமாவே இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் காணொலிகள் தயாரிக்கிறது, தம்ப்நெயில், டைட்டில் இதெல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இப்பொழுதைக்கு தவிர்க்கலாம். அதே போல வந்து பழைய வீடியோ, எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் நடந்த போர் வீடியோ தான் எடுத்துட்டு வந்து பாகிஸ்தான் நடத்துது, இந்தியா நடத்துது இந்த தாக்குதலை அப்படின்ற அளவுக்கு போடுறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மைத்தன்மையெல்லாம் ஆராய்ந்து கொஞ்சம் நேர்மையாக மக்களுக்கு வந்து ஊடகங்கள் செயல்படலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை. இன்று மாலை இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேரணியை வந்து நடத்த இருக்காங்க. டிஜிபி அலுவலகத்தில் தொடங்குது அந்த பேரணி இன்று மாலை. ஸோ ஒரு பக்கம் பேரணியை நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள்லாம்
அன்அஃபிஷியலாக நிறைய பேர் வந்து பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவுகளும், இந்திய ராணுவத்தை கேலி பண்ற மாதிரியான பதிவுகளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேரணி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேலியான பதிவுகள். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல. பாகிஸ்தானுடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இங்க ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்றத அவங்க முயற்சி செய்யறாங்க. அதுக்கு பலிகடாகாம பொதுமக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும். அதே போல வந்து ஊடகங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயங்கள்லாம் வந்து கையாளணும். அடுத்தடுத்து இந்த நகர்வுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.